உங்க நல்ல கேரக்டரை யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான அத்தனையையும் செய்யணும்னு அவருடைய மெகா விருப்பம். அந்த விருப்பம் நிச்சயமா நிறைவேறும். நீங்க மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்த முயற்சிகள் பண்ணுங்க. 4 பேர் சொல்றத வச்சு உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணாதீங்க. அதை தாண்டின மகா சக்தி ஒன்று இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, மனசை நொந்து போகாதீங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருங்க. எல்லார் மேலேயும் அளவு கடந்து அன்பு வைங்க. கண்டிப்பாக அன்பால் வீழ்த்தப்படவே முடியாது. அன்பால் வெற்றி பெற மட்டும்தான் முடியும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணிக்கு இருக்கிற ஒரு பதிவில் நாம் அந்த நரகாசுரனை பற்றி பேசணும். நீங்களும் உங்களுடைய நரகாசுரனை ரொம்ப அழகாக வெளியில் கொண்டு வந்தீங்க. அப்போது யார் யாரெல்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்களோ அந்த எண்ணங்களை தான் நாம் இனிமே பார்த்து பத்திரமா அதை நம்மக்கிட்ட இருந்து விளக்கணும். இங்கே நாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவத்தை குறைக்கவும் புண்ணியத்தை அதிகரிக்கவும் பிறவியோட பயனை குறைக்கிறதும் தான் இங்கே நம்ம லட்சியமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்குது. கடவுள் உங்களுடைய பிறவி பயனை குறைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு தேவைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் இன்னமும் போய் சேரல. ஆனால் உங்களுக்கோ லாட்டா கிடைக்குது நிறைய விஷயங்கள். நீங்கள் யார், உங்களுடைய பலம் என்ன, உங்கள் பலகீனம் என்ன, எதை நம்ம சரி பண்ணணும், எதெல்லாம் நம்ம இனிமேலும் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும், நம்முடைய ஐம்புலன்களை எப்படி அடக்கி ஆளணும், இது எல்லாமே கடவுள் ஒவ்வொரு பதிவின் மூலமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாம் ஆன்மீக வாழ்க்கையில் போகும்போது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய துன்பங்களும் குறையுது. நம்மளுடைய வாழ்க்கை சாதாரணமாக நினைக்கிறோம். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை. அதை சாதாரணமாக நினச்சி பார்த்துடாதீங்க. நாம் யார் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு புரியல. புரியாமல் தான் இப்போ வரைக்கும் இந்த குழப்பம். என்னால் இந்த நாளை சிறப்பாக வாழ முடியுமா அப்படின்ற மாதிரியே பலருக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கு. வாழ சொல்கிறார் சாயப்பா. சொல்லுங்க, வாழ சொல்கிறார். அப்போ காரணம் காரியம் இல்லாமல் அவர் சொல்லுவாரா? அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். நீங்க கேட்டதை விட
கேட்காததை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை எல்லாமே நாம் ஃபாலோ பண்ணாதான் நாம் நினைச்ச ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பார். அது என்னங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் பாரு, வேறு யாரையும் பார்க்காத, யார் மீதும் பழி போடாத, குறைகளை பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்காத, வந்த வேலையை கவனி, அதிகமாக பேசாத, நிறைய நல்ல விஷயத்த எத்தனையோ விஷயத்த நீ ஒதுக்கி வச்சிருக்க, அதை எல்லாத்தையும் உடனே நிறைவேற்று. கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற, ஆனால் கோவப்பட்டுருக்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற, ஆனால் மாறாமல் இருக்கிற. யார் மீதும் வெறுப்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே யாரையாவது மனதார திட்டுற. அப்போது இதை தொடர்ந்து செய்கிறதால உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறேன்னா, மறுபடியும் அடுத்தடுத்த பிறவிகளும் எடுத்து அடுத்தடுத்த துன்பங்களையும் அனுபவிச்சு தான் நீ வாழ போகிற. இதுதான் உன்னுடைய சாதிக்கக்கூடிய தன்மையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நாம் ஒரு பிறவியில் பட்ட துன்பம் அடுத்த பிறவியில் அந்த துன்பம் இருக்கக்கூடாது. அடுத்த பிறவியில் இருக்கக்கூடிய துன்பம் அதுக்கு அடுத்த பிறவியில் இருக்கக்கூடாது. அப்போ பிறவியை டிசைட் பண்ணுறது கடவுள், அந்த பிறவியில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு டிசைட் பண்ணுறது நாம தான். கடவுள் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கார். இங்கே பாருப்பா, உன் வாழ்க்கையில் நீ நல்லா இருந்தேன்னா அடுத்த ஜென்மம் உனக்கு நல்ல ஜென்மமாக கொடுப்பேன். நீ ஒரு மோசமானவனாக இருந்தன்னா அடுத்த ஜென்மத்தில் மோசமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். அப்போது நான் அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கக்கூடிய அறிவை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது அதற்கு உண்டான வழிகளையும் என்ன செய்யணும் அப்படின்றதையும் பல நல்ல மனிதர்கள் மூலமாக அறிவுரைகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதற்காகவும் நம்ம நன்றிகள் சொல்லலாம். ஸோ நம்ம மனசு ஏற்றுக்கிற மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது, அதுக்கும் நன்றிகள் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, அப்படி எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போது நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா என் வாழ்க்கையில் நான் ஏமாந்தவளாக ஆயிட மாட்டேனா அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல தெளிவாக ஒத்துக்கிறோம். இல்லை, நாம் ஏமாற மாட்டோம், விட்டு கொடுக்கறதால ஏமாற மாட்டோம், அன்பு வைக்கிறதால யாரும் நம்மளை வீழ்ச்சி அடைய மாட்டாங்க, தோல்வியை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அப்போ இது எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படியே மத்தாப்பு போல வெடிக்கும். மத்தாப்பு வெடித்தா நல்லா தானே இருக்கும். பட்டாசு வெடித்தாதான் இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல. மத்தாப்பு அழகாக ஒரு குழந்தையோட சிரிப்பு மாதிரி, அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அப்போ நம்ம இத்தனை நாள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல முயற்சிகளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை யாருன்னு இந்த வேர்ல்டுக்கு காட்டும். ரைட்டா? அது எந்த ஜென்மமா அப்படின்னு எனக்கு தெரியாது, வரக்கூடிய ஜென்மங்களிலும் இருக்கும். ஸோ என்றைக்குமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் ஒன்று தான். எப்படி ஒரு நாள் நமக்கும் அது மாதிரி ஒரு ஜென்மமும் கடவுளுடைய கணக்கு. ஒரு ஜென்மத்துக்கு 100 வருஷம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகத்தில் 800 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் யார் ஒரு மனிதர் வாழ்ந்த காலங்களை சொல்கிறேன். அப்போது 300 வருஷம் 500 வருஷம்லாம் ரொம்ப கம்மி. ஒரே ஜென்மத்தில் 500-600 ஆண்டுகள் ஒரு மனுஷன் வாழ்ந்தா. ஆனால் இன்னைக்கு ஜஸ்ட் 100 வருஷம். நல்லா யோசிச்சு பாருங்க, பெரிய கணக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் 100 வருஷம். அப்போ 100 வருஷத்தில் எவ்வளவு மாற்றம் வருது. ஃபஸ்ட்டு 10 வருஷம் எப்படி இருக்குது, அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் 10 வருஷம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 2015 to 2025
என்னோட லைஃப்பில் ஒரு செட் பண்ணுது. 2025 to 2035 நான் செட் பண்ணியிருக்கேன். பட் இது என்னென்னா ஆன்மீக வாழ்க்கையை பேஸ் பண்ணியும் அது நம்மளுடைய வாழ்க்கையோட வளர்ச்சி பாதையை வச்சியும். அப்போது நம்மளுடைய ஒழுக்கங்கள் இன்னமும் அதிகரிக்குது. அதற்கு உண்டான வழிகளும் கடினமான வழிகள் சொல்கிறேன் இன்னமும் அதிகரிக்குது. ஸோ மனசில் ஒரு கட்டுப்பாடும் அதிகரிக்குது. விட்டு கொடுக்கும் எண்ணமும் அதிகரிக்குது. அப்போ இது எல்லாமே கரெக்டாக இருந்துடுச்சுன்னா உன்னோட அடிப்படை வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது 10 மடங்கா உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உன்னுடைய டிசிப்ளின் பேஸ் பண்ணி உனக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்துக்குள்ள நீ வாழு. பிறர் தத்துவத்துக்குள்ள நீ போகாத. அப்போ உன்னோட தத்துவத்தை நீ எப்படி உருவாக்கணும்? உன்னுடைய செயல் திறனை வச்சு உருவாக்கணும். உன்னோட அறிவு திறனை வச்சு உருவாக்கணும். இங்கே தத்துவங்கள் வேறு மாதிரி. கட்டி சுட்டதடா சட்டி இன்னமும் ஒரு பாட்டுக்கு கத்தி சுட்டது சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடா. அந்த தத்துவம் இல்லை, இது வேற தத்துவம். அப்போ பலவிதமான சவால்களை நம்ம தத்துவத்துக்குள்ள உருவாக்கி அதை சந்திக்கிறோம். எனக்கு தத்துவம் அப்படின்னாவே ஆறுதலுக்காக ஒரு தத்துவமாக இருக்குது. ஆனால் நம்ம தத்துவம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் உயர்வதற்கு உண்டான தத்துவம். நீ லைஃப்பில் சக்க போடணும்னு நினச்சா அப்போ வாழ்க்கையில் சோக கீதத்தை இசைச்சா அது சக்க போட முடியுமா? ஒன்றும் இல்லை. உங்கள் ஏரியாவில் ஒரு பிரபலமானவர் வராரு. அவர் வராருன்னா அந்த இடம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு. கையை தட்டி ஆரவாரம் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை. இந்த விஜய் இருக்கார் இல்லை, அவர் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா கூட்டம் வருதா இல்லையா? அப்போது நீங்களும் விஜய் மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இங்கே மாறணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? மனசார சொல்லுங்கள், மனதார சொல்லணும். எனக்கெல்லாம் ஆசைலாம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் பொய்யா சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. பொய்யாக சொல்லக்கூடிய மனிதர்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தும் அதை வெளியில் சொன்னால் அது வெட்கக்கேடாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ரியலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் யார் மேலே ப்ராமிஸ் பண்ணாலும் பண்ணுறேன். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. ஏன்னா எனக்கு எப்பயுமே ஒரு தனிமையாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு சுதந்திரமாக இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மைண்டுக்குள்ளே அது ஆரம்பத்திலேருந்தே அப்படி ஒரு செட்டப்ஸ் எனக்கு. ஆனால் தொழிலில் நல்ல கில்லாடியாக இருக்கணும். ஆனால் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்றது யாருக்கும் சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிரபலப்படுத்திக்க கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்ன மாதிரியும் சில பேர் இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போது சோக கீதத்தை இசைச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போது தத்துவத்தை உருவாக்குங்க, தத்துவத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய எல்லைகளை நீங்கள் உருவாக்குங்க. பிறருடைய எல்லைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. உங்கள் எல்லை எதுவோ அதுவே. அப்போது உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ப்ரேயர், உங்களுடைய வர்ஷிப், உங்களுடைய ஒரு ஸ்பேஸ் கூட சொல்லலாம், அது நீங்கள் தான் உருவாக்கணும். பிறரால் அது கொண்டு வர முடியாது. ஸோ உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? நீங்கள் அவனை எழுப்பவே இல்லை. அப்போது நீங்கள் அவனை எழுப்பணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் விழிப்புணர்வு மிக்க ஒரு மனுஷனாக இருக்கணும். நீச்சலே உங்களுக்கு தெரியல, எவனோ ஒருத்தன் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் உயிர் பயம் ஒன்று இருக்கும். அந்த பயம் என்ன ஆகும்? தப்பிக்கணுன்ற எண்ணம் வரும். அப்போது உங்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் தப்பிக்கணுன்ற விழிப்புணர்வு இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் என்னையாவது ஒன்று செஞ்சு காப்பாற்றுவான். அப்போ கடவுள் உள்ளுக்குள்ளே வெளியில் இல்லை. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி
அழைக்கும்போது நீங்கள் நம்பிக்கையோட அழைக்கணும். அப்படி அழைக்கும்போது அவர் வந்து செய்வார். ஸோ இதுதான் நீச்சல் தெரியாதவங்களை ஆற்றுல தள்ளி விட்டால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அப்போ தப்பிச்சு வெளியில் வந்துடுவீங்க. அப்போது அந்த மிராக்கிள் எப்படி நடந்தது? அப்போது எனக்கு உள்ள நான் என்னை பின்னோக்கிக்கும் போது உள்நோக்கிக்கும் போது என்னுடைய அறிவுன்றது வெளிப்படுது, என்னுடைய பலம்ன்றது வெளிப்படுது. ஏன் என்னோட பலகீனமும் எனக்கு தெரியுது. நான் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பலமும் தெரிஞ்சுக்கணும், என்னோட பலகீனமும் தெரிஞ்சுக்கணும். சும்மா பலத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பலகீனத்தை தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ எதிரி என்னை எந்த இடத்துல அட்டாக் பண்ணுவான், அவன் எந்த இடத்துல அட்டாக் பண்ணால் நான் விழுவேன். அப்போ விழுவது அப்படின்றது என்னோட பலகீனம். அப்போ நான் என்னுடைய எதிரியை எந்த இடத்துல அடித்தா அவன் விழுவான்றது ஏன் பலம். அப்போது என்னோட பலத்தையும் என்னுடைய பலகீனத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் காம்படிஷனில் கலந்துக்க முடியும். நம்ம வாழ்க்கையிலேயும் அதுதான் நம்ம முடிவு பண்ணுறோம். பல விஷயங்களை 4 பேரை சொல்கிறத வச்சு நம்ம களத்தில் இறங்குறோம். அந்த 4 பேரும் அமைதியாக போயிடுறாங்க, நாம் மாட்டிக்கிறோம். அப்போ அந்த 4 பேர்கிட்ட நம்ம பதில் கேட்டால் அந்த 4 பேர் நம்மளை கேவலமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க கேட்குற ஒரே கேள்வி, நாங்கள் சொன்னோம் அப்படின்னா நீ செஞ்சிடுவியா, உனக்கு அறிவு இல்லையா? அப்போது அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு சொல்கிறாங்க. உங்கள் அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் நடந்துக்கணும். என்கிட்ட ஒரு சாய்ராம் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, நீ இந்த ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன்லாம் பண்ணுற, இதன் மூலமாக வாழ்க்கை மாறும்னு நீ எப்படி நம்புகிற? இதை விட நான் வேகமாக நிறைய விஷயங்கள் கடவுளுக்காக செலவு பண்ணேன். பட் என்னாலேயே நான் தோத்துட்டு தான் நிற்கிறேன். எல்லாருக்கும் விதி ஒன்று இருக்குது. அந்த விதி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். அதுக்கப்புறம் இவங்க என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, இல்லை இப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு. நான் ஒன்று சொன்னேன், அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு அவங்க உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்க எல்லையில் இல்லை, நீங்கள் அவங்கள விட ஒரு படி வேறு ஒரு எல்லையில் இன்னும் அதிகரிச்சிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? புறாவுடைய குட்டி என்ன ஆகுது, ரெக்கை இருக்காதுக்கு, இல்லை அது பறக்க முடியல. அது என்ன நினைக்குது, நம்மளால் பறக்க முடியாது, இவங்கெல்லாம் பறக்கிறாங்கன்னு. அப்போது அம்மா புறா பறக்குது, அம்மாவோட குட்டி புறா பறக்கலை. அப்போ குட்டி புறாவோட எல்லை இவ்வளோதான், அம்மா புறாவோட எல்லை பெருசு, அதனால் அது ஈஸியாக பறக்குது. அப்போது குட்டி புறாவும் அம்மா புறா அளவுக்கு வந்துடுச்சுன்னா அந்த குட்டி புறாவும் பிறந்துடும். இதே போல தான் அந்த அக்காவுடைய எல்லை கம்மி, உங்களுடைய எல்லை ஜாஸ்தி. அவங்க எல்லைக்கு உட்பட்டு அவங்க சில விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க. அப்போ நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி ஆகிட முடியுமா என்ன? ஸோ அவங்களுக்கு பிடிக்கிறதா உங்களுக்கு பிடிக்குதா? அவங்களுக்கு காரம் பிடிக்குது, உங்களுக்கு ஸ்வீட்டா? அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்வீட் சாப்பிட்றவங்கள பார்த்தா எப்படி இதெல்லாம் சாப்பிட்றீங்க, காரம் பாருங்கள் அப்படின்வாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஸ்வீட்டை விட காரம் ரொம்ப மோசம் அப்படின்னுவீங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்குது. இது இயற்கை. அதே போல தான் அதுவும் இயற்கை. அவங்கவுங்க எல்லைக்கு உட்பட்டு தான் அவங்க சில புத்திமதி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் பிராணாயாமம் எதுக்கு? மனக்கட்டுப்பாடுக்கு, சுய ஒழுக்கம். தினமும் காலையில் ஆரத்தி எடுக்கிறதால சுய ஒழுக்கம். எஸ், கடவுளோட அப்படியே பாடுறோம், மனதார பாடுறோம், வார்த்தைகளை கவனித்து ரசித்து ஆனந்தமாக பாடுறோம். அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் பிராணாயாமம், மூச்சை கவனிக்கிறோம். அப்போது அந்த அக்கா அதெல்லாம் செய்கிறாங்களா? அந்த அக்கா எதையுமே செய்யலை.
ஆனால் நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீங்க. இதையெல்லாம் தான் ஒரு ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையாக நீங்கள் மாற்றுறீங்க. இவங்கெல்லாம் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போவாங்க, தினமும் விரதம் இருப்பாங்க, மண்ணில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க? கரெக்டு. ஆனால் இது எல்லாம் வெளிப்புறமான பூஜைகள். இதுக்கு பலன் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், 10%. ஆனால் மீதி 90% நீ இவ்வளோ பெரிய எஃபர்ட்ஸ் வேண்டாம், இவ்வளவு பெரிய முயற்சி எதுக்கு? நீ உனக்குள்ளே இருந்து உன்னை கவனி, சிறப்பாயிரு, ஆனந்தமாயிரு, நிம்மதியாயிரு, நல்ல சிரி, இயற்கையை நேசி. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைகளே உன்னை விட்டுட்டு ஓடிடும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன ஆனாலும் உங்களுக்கு அடுத்த நொடி கூட ஏதாவது ஒன்று ஆயிடும்னு சொல்லி பயமாக இருந்தால் கூட அடுத்த நொடி தானே அப்படி ஆகுது. ஆனால் இந்த நொடி இல்லை. அப்போ இந்த நொடியில் நான் ஹாப்பியாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லாமே சரியாயிடும். அடுத்த நொடி கடவுள் கொடுக்குறாரா கொடுக்கலையா தெரியாது. ஏன்? அப்போ இந்த நொடி, இந்த செகண்ட், இப்போ நான் பேசக்கூடிய செகண்ட் 19 நிமிஷம் 25 செகண்ட் ஓடுது. இது எனக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்த செகண்ட் எனக்கு கடவுள் கொடுத்துருப்பாரா கொடுக்கலையா தெரியாது. அப்போ நாளை என்றது எனக்கு இல்லை, இந்த நொடி தான் என்னோடது. அப்போ இந்த நொடியில் எந்த எண்ணத்தை நான் உருவாக்குறேன், அதுதான் அடுத்த நொடி எனக்கு இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் எனக்கு பாஸ் ஆகும். இல்லைன்னா இந்த நொடியில் நான் என்ன முடியாதுன்னு நினைக்கிறேனோ அதே தான் அடுத்த நொடி எனக்கு இருந்துச்சுன்னா அடுத்த நொடியும் முடியாதுன்னு கிடைக்கும். அதனால் வாழக்கூடிய வாழ்க்கை 100 வருஷம்தான், 100 வருஷம் மட்டும்தான். 600 இல்லை, 700 இல்லை, 800 இல்லை, 1000 வருடம் இல்லை, ஜஸ்ட் 100 years. இந்த 100 years முழுசாக கொண்டாடுனா அப்பா 100 வயசு வந்துட்டாங்கப்பா, 100 வயசுப்பா அப்படி பார்த்தா பயங்கரமாக பார்ப்போம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 90 கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக. அது இப்போ டேப்லெட் எடுக்கிறதால. ஒரு காலத்தில் 40-50 இருந்தாங்க. இப்போ நிறைய மெடிசன்ஸ், இந்த யுகம் வேறு மாதிரி போயிடுச்சு. மருத்துவ யுகத்தோட வளர்ச்சின்றது வேற லெவலில் இருக்கு, வேற லெவல். எந்த நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உக்கிரமாக நோயாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது அடுத்த ஒரு 10 வருஷம் வந்துடலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நிச்சயமாக அப்படி இருந்திருக்காது. நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பாட்டியே சொல்லுவாங்க, எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க 4 குழந்தை இறந்துருச்சு, 6 குழந்தை இருக்கு. இப்போ பிறந்தது மொத்தம் 10, அதில் 4 இறந்துருக்கும். அவங்க கண்டுக்கவே இல்லை. அது கண்டுக்கல மீன்ஸ் ஃபீலிங் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு சாவறதுன்றது அது ரொம்ப எளிமையாக போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ யுகம் பெருசாக வரல அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ மருத்துவ வசதியோட மருந்தோட அது உதவியோட நாம் 70 கடக்கிறோம், 80 கடக்கிறோம், 90 கடக்கிறோம். ஆனால் எந்த மனிதனாவது மருந்து சாப்பிடாம கடக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸலண்ட். பட் அதுவும் நம்மளால முடியும். அப்போ நீ 80 வயசு வரைக்கும் நீ வாழணும், ஆரோக்கியமாக இருந்தால் நீ இந்த நிமிடம் ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கணும். ஆரோக்கியமான தேகத்தில் இருக்க சொல்லலை, ஆரோக்கியமான மனநிலையில் இரு. அந்த ஆரோக்கியமான மனநிலை ஒரு ஆரோக்கியமான தேகத்தை, அதாவது நோயில்லாத உடம்பை உனக்கு கொடுக்கும். அப்போ எல்லாத்துலேயும் என்ன தேவைங்க? என்ன தேவை? கவனம் தேவை. எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மக்கிட்ட இருந்தும் அது தப்பாக முடியுதுன்னு தெரிஞ்சும் நாம் அதை நோக்கி தானே போகிறோம். இதில் தான் பெரிய பெரிய கன்ஃபியூஷன்ஸ், இதில் தான் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்,
இதில் தான் பெரிய பெரிய ஃபெயிலியர்ஸ். அப்போ இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எஸ், நம்ம போகிற பாதை சரியா தப்பா? நான் உங்ககிட்ட கேட்குற ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் போகிற பாதை சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் போகிற பாதை சரிதான் அப்படின்னா உங்கள் மனநிலையில் எந்த இடத்துலையும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் மனநிலையில் எந்த இடத்துலையும் ஒரு முடியாது, ஒரு கவலை, ஒரு பதட்டம், ஒரு விதமான டென்ஷன் எதுவுமே இருக்காது. நான் போகிற பாதை சரி அப்படின்னா அந்த பாதை அவ்வளோ சந்தோஷத்தையும் அவ்வளவு ஆரோக்கியமான மனநிலையையும் கொடுக்கும். இங்கே ஆரோக்கியம் இல்லாத உடம்பை பார்க்குறோம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன், அதுக்கு அதை தாண்டின ஒரு விஷயம். நீ நல்ல ஹெல்த்தியான மைண்டில் இருக்கியா? உன்னோட மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக அமையுது. ஒரு விஷயமும் அப்படிப்பட்டதாகவே மாறுது. நான் என்ன நினைச்சாலும் நடக்கலைன்னா எஸ், நீ நல்ல மனநிலையில் இல்லை. அதாவது ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் நீ இல்லைப்பா. அதனால தான்ப்பா நீ நினைச்சது எதுவுமே நடக்கலை. நீ நினைக்காதது நடக்குதுன்னா அப்போது உன்னோட மனசில் அவ்வளவும் நெகட்டிவாக இருக்கு. இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி மறுபடியும் பேசிட்டு அப்போது நான் போகிற பாதை செக் பண்ணணும்ல. நம்ம குழந்தை எந்த பாதையில் போகிறான்னு நீங்கள் செக் பண்ணுறீங்கல்ல. சரியான பாதையில் பையன் போகிறானா, பொண்ணு போகிறாளா, இல்லை தப்பான பாதையில் போனால் என்ன பண்ணுறது, திருத்தணுமே. எஸ், கரெக்டு. அப்போ நீங்கள் உங்களுடைய பாதை எப்படி இருக்குதுன்றதை யோசித்து பார்த்தீங்களா? ஸோ யோசிங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்கள் முயற்சி பண்ணாமலே முடியாது நடக்காதுன்னு சொன்னால் அது எங்கே கொண்டு போய் வச்சுக்க முடியும்? ஜஸ்ட் யூ கேன் ட்ரை. உங்களுடைய கணக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல நாலேஜை டெவலப் பண்ணுங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நல்ல மனசுங்க உங்களுக்குலாம், சீரியஸாக சொல்கிறேன். நான் பொய் சொல்லலை, நல்ல மனசுங்க. ஏன்னா இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் அவ்வளவும் ஒரு நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்குதுன்றதை என்னால் அஷ்யூர் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பரிகாரத்தை பற்றி இல்லை வாழ்வதற்கு அதெல்லாம் நம்ம பேசலை. மற்றவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்காக கடவுள் நமக்குன்னு ஒரு வழியை திறப்பார் அப்படின்னு தான் நம்மளுடைய மெயின் கான்செப்டாக இருக்குது. நீ மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய், அப்போது மற்ற நல்ல விஷயங்களும் உனக்கு தொடர்ந்து நடக்கும். ஸோ இதுதான் கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இங்கே உங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்கள். நன்றிகள் சொல்வதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை எரிக்க முடியும், தீயட்டி கொளுத்த முடியும். அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையையும் நீங்கள் வாழ முடியும். ஸோ ஒரு பர்ஃபெக்ஷனான லைஃப்பை கண்டிப்பாக நம்ம சாய்பா கொடுத்தே தீருவார், நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிற வரைக்கும். யார் என்ன சொன்னாலும் உங்கள் நல்ல கேரக்டரை எதுக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. சேஞ்ச் பண்ணிக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா.